ஏதுரா இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட போல் இருக்கு. ஆமாமா, சீக்கிரமே முழிப்பு வந்துச்சு. அதான் நம்ம குளத்துக்கரை வரைக்கும் நடந்தே போயிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. வர்ற வெள்ள வைத்தியரை பார்த்தேன். உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திய சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படியா? உனக்கு ஒன்றும் மேலுக்கு அசதியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதான் மத்தியானத்துக்கு மேல கிளம்பி மெட்ராஸ் போலான்னு பார்த்தேன். என்னது? மெட்ராஸ்கா? ஏன் எதுக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். படபடன்னு பேசுறது, கோவிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அன்னைக்கு ஏதோ நடந்து போச்சு, ரெண்டு பக்கமும் பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்கணுமா? அப்போ இங்க நான் தினம் புலம்பிக்கிட்டு கரடியா கத்திட்டு இருக்கேனே, என்ன இழிச்சு வாய் நினைச்சீங்களா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இதனால ஆகி போயிருச்சுல. பழசெல்லாம் மறந்துருதணும். அது எப்படிங்க? அது எப்படி மறக்க முடியும்? அந்த வீட்டு ஆளுங்களும் விஜயும் பேசின பேச்செல்லாம் மறக்க முடியுமா? அத மறந்துட்டா அப்புறம் நம்ம உப்பு போட்டு சாப்பிடறதுக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் உப்பு போட்டு சாப்பிடுறேன். உலகத்துல வேற உப்பு போட்டு சாப்பிடலையா? நான் உன்னோட ரோசக்காரன் தான், நானும் செஞ்சு போல. உங்களுக்கு அந்த கோபி ஏதோ வசிய மருந்து வச்சிட்டாரு, அதான் இப்படி கடந்து அலையறீங்க. இல்லாட்டி அந்த ஆளுங்க பேசின பேச்சுக்கு மறுபடியும் அந்த கார்மெண்ட்ஸ் வாசல்ல மிதிப்பீங்களா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீங்க அங்க திருப்பி போக கூடாது. மாமா, என்ன மாமா அவடி ஏதோ பேசிட்டு இருக்க, பேசாம இருக்கீங்க? யோசிக்கிறேன்டா போஸ். நம்ம தானே என்னைக்கு மனுஷங்களையும் நிலைமைகளையும் சரியா புரிஞ்சுக்குவான்னு யோசிக்கிறேன். அம்மா, நான் பெத்த மவளை. இந்த வீட்டுல யாருக்குமே இல்லாத பிடிவாதம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க. உடம்பு பூரா எங்களுக்கு சூடு போட்டு அனுப்பி இருக்காங்க. இவர் என்ன அங்கேயே திருப்பி போகணுங்கிறாரு? அம்மா, நீ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிற? போஸ் ஏன் உன் தங்கச்சி புருஷன் வேலை செய்யறான்னு நீ நினைக்கிற? வெளி மனுஷன்கிட்ட வேலை செய்யறான்னு நினைச்சுக்க. இப்படி எல்லாம் தோணாது. இந்த சப்பக்கட்டெல்லாம் வேணாப்பா. அது எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியும்? எங்களை விஜயும் அவங்க வீட்டு ஆட்களும் பேசின பேச்சு வெளியாட்கள் அப்படி பேச முடியுமா? இல்ல மாடு மாதிரி உழைக்கிறாரே, ராத்திரி பகல்ல கூட பார்க்காம வெளியாட்கள் அப்படி வேலை வாங்க முடியுமா? இந்த பாரதனா எதுவுமே நம்ம எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. சரின்னு நினைச்சினா சரி, தப்புன்னு நினைச்சினா எல்லாமே தப்பா தான் படும். இந்த பாரு, எல்லாத்தையும் மறிச்சு பேசாத. நீ அப்படி பேசுறீன்னா பிரச்சனை தீராது, வளர்ந்துகிட்டே போகுமா. நீங்களும் உங்க மருமகனும் பிரச்சனை எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கணும்னு பாக்குறீங்க. அது என்னால முடியாது. ஏன்னா நான் நேர்ல இருந்து எல்லா பேச்சையும் காதுல வாங்குனவ. என்னால அதெல்லாம் மறக்க முடியாதுப்பா. நீ இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற? நீங்க கண்டிப்பா போக கூடாது. போவேண்டி, கண்டிப்பா நிச்சயமா போவேன். நீ இப்ப என்ன பண்ணுவ? போங்க, போய் அங்க நல்ல எடுப்பு வேலை பாருங்க. போவேண்டி, கண்டிப்பா போவேண்டி. உன்னால முடிஞ்சா பாத்துக்க போ. என் பேச்ச மீறி போனீங்க, நானும் என் பிள்ளைய அடுத்த நிமிஷமே தூக்குல தொங்கிடுவோம். பேச்சுது தூக்கு போட்டு தூக்குவியா? அதுவும் பச்சை குழந்தை கையில வச்சுக்கிட்டு புத்தி மலைக்கு போயிருச்சு அவளுக்கு. ஏம்மா, என்னதான் கோவம் வந்தாலும் இப்படியே பேசுவாங்க? அதுவும் பெத்த பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க வாயில எடுத்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேணாம். நீ உயிரோட இருக்கிற உன் புருஷன் நினைச்சு பாரு, எப்படி கலக்கி போய் நிக்கிறான். தப்பு. ஏது பேசுறதுக்கு முன்னாடி அது மத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பேச கத்துக்க. ஆண்டவா, என்ன வார்த்தை சொல்லிட்ட? கேடோ கிட்ட போடி. உனக்கு என்ன, நான் சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்து தெருவா அலைஞ்சு நான் பழைய மாதிரி ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போறேன்டி. அப்பதாண்டி உனக்கு புத்தி வரும். அக்கா, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இனிமே அப்படி எல்லாம் பேசாதக்கா. அக்கா, அழாதக்கா. இந்தாங்க. என்னது? பால் கொண்டு வந்திருக்கேன். இந்நேரத்துல
நீங்க சரியாவே சாப்பிடல, அதான் கொண்டு வந்தேன். ஓஹோ, என்ன திடீர்னு என் மேல அக்கறை? உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ம், ம், ம். சரி, நான் சொன்னதை அப்புறம் யோசிச்சிங்களா? ஐயோ, எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பொறையடிக்குச்சு. என்ன கேட்ட? ராத்திரி நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன விஜய், சின்ன புள்ள மாதிரியே விளையாட்டுத்தனமாவே பேசிட்டு இருக்க? நான் தான் ராத்திரியே தெளிவா பதில் சொல்லிட்டேனே. அப்போ போஸ் மாமாவை நீங்க அனுப்புறதா இல்லையா? இங்க பார், நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்குவேன் நீ நினைச்சேனா அது உன்னோட முட்டாள்தனம். இத பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? யோசிச்சேன். நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிற, அத புடிவாதம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற. அதுக்கு நான் ஆள் கிடையாது. நீ எத்தனை கேட்டாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்ல. அப்போ என்ன புரிஞ்சு நடப்பேன்னு சொன்னது, என் பேச்ச மதிப்பேன்னு சொன்னது எல்லாமே போய் தானே? என்ன ஃப்ராடுன்னு நினைச்சியா? இங்க பாரு விஜய், நான் உன் மேல வச்சிருக்க பிரியத்தையும் இதையும் போட்டு வீணா குழப்பிக்காத. ஒரு குழந்தை இருக்குது, கிணத்துல இருக்க தண்ணியை பாக்குது, அதுக்குள்ள குதிக்கணும்னு நினைக்குது. அதை பார்த்து அப்பங்காரன் கண்டிக்க மாட்டாரா? அப்ப அப்பா கண்டிச்சாக்க அப்பாவுக்கு புள்ள மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா? இவா இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? வேணாம் விஜய், இதுக்கு மேல அந்த பேச்ச பேசாத, விட்டு. நான் சொல்றது கேக்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? என்ன பண்ணுவ? இத பாருங்க, நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். இப்பவே ஊருக்கு கிளம்புறேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். நீங்க முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கும்போது நானும் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன். விஜய், பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் நாக மாதிரி இப்படி சீரக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு, நல்லா யோசிச்சு பாரு. இல்ல நீ போகணும் தான் முடிவு பண்ணிட்டேன்னா போ. ஓஹோ, நான் போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா நான் கிளம்புறேன். நில்லு, வா. ஆமா, எப்ப பார்த்தாலும் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறத வேலையா போச்சு. என்ன பண்றது? நீ நானும் எவ்வளவு சண்டையா இருந்தாலும் அக்கறையா கொண்டாந்து பாலை கொடுத்தேல. ஊருக்கு போ, செலவுக்கு வச்சுக்க. என் பிள்ளைல வளருது, குடி. வா. சரா மாமா. என்ன மாப்ள? விஜய் அலர்குளம் போகணுமா, கொண்டு போய் விட்டு வாங்க. மாப்ள, நீ கார்மெண்ட்ஸ் போயிட்டு வா, நைட் எல்லாம் உட்காந்து பேசிக்கோ. அண்ணே, இப்ப என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? இல்ல நானே போய்க்கிறேன். இல்லம்மா. மாமா கேட்டீங்கல்ல, ரெண்டுல எது உங்களுக்கு பெட்டரா தெரியுதோ அதே செய்யுங்க. மாப்ள, விஜய், கோபி இப்படி உன் அலட்சியப்படுத்திட்டு போறத பார்த்தா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? விஜய், நீ சொல்றதா கோபி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்தா, இப்ப உன்னை விட அவங்க அவனுக்கு முக்கியமா போயிட்டாங்களா? அதானே, இத்தனை நாள் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்னடானா போஸ் போஸ் தானே சொல்லிட்டு இருக்கான். இந்த பார் விஜய், இப்ப நீ ஊருக்கு போறேன்னு சொல்ற பாத்தியா, அது ரொம்ப கரெக்ட். ஆனா நீ முதல்ல நிறைய விட்டு கொடுத்துட்ட. இந்த பார், இப்போ எனக்கு ராஜி செல்லத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ராஜியோட கட்டுப்பாடுல தான் இருக்கேன். ஆனா கோபி உன் கட்டுப்பாடுல இல்ல. உனக்கு சாமர்த்தியம் பார்த்தாது. இத பாருமா, இப்பதான் நீ சாமர்த்தியமா சரியான முடிவு எடுத்திருக்க. பேரளவு தான் விஜய் கார்மெண்ட்ஸ். அங்க நடக்கிறதெல்லாம் போஸோட ராஜ்யம் தான். இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் படிக்காதானே கணக்கு எழுத ஆரம்பிச்சிடும். நீ வேலைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும். இது நடக்காம இருக்கணும்னா நீ என்ன முடிவு எடுக்க போற? ஊருக்கு போறேன்.
நிமிஷம் இரு. என்ன இது டயலே போக மாட்டேங்குது. மாமா எங்க? அவரு வெளியே போயிருக்காரு, வரல. நிர்மலா ஒரு நிமிஷம் பொறுத்துக்குமா, ஒரு நிமிஷம் நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பொறுத்துக்கோ. ஆமாமா, என்னமா பிரசவ வலியால நிர்மலா துடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கங்களேன். நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலிங்க, அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரி கூட்டு போணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பரவாயில்லப்பா, நீ உங்களை கூட்டிட்டு போனா வேற ஆட்டோ பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. அந்த ரைட்டு போங்க. அழுவாதம்மா, அம்மா வந்துருவாங்க. வாமா, ஆட்டோ வந்துருச்சு. வா, மெதுவா எழுந்து. இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வாமா, மெதுவா மெதுவா மெதுவாமா. ஒண்ணு இல்ல. மெதுவா வா, ஆஸ்பத்திரி போயிடலாம். மெதுவா படியில இறங்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆஸ்பத்திரி போயிடலாமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. உட்காரு, பாத்து வரேம்மா. நன்றிமா. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போமா. எங்க கொஞ்சம் பத்திரமா. நிர்மலா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அத்தையை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். வேண்டாம் நீ, என்னால வலி தாங்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சரிம்மா, சரி. எங்க நீங்க நேரா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்க. நிர்மலா பயப்படாத. சரோ சரோ, எங்க போனாலும் தெரியல. சரோ சரோ, எங்க போச்சு? சரோ சரோ, ஏ கிழவி, எங்க போய் தொலைஞ்ச இந்த சரோ? என்னடி கேள்வி கேட்கும் போதே தொலைஞ்சாங்களான்னு கேக்குற? நீ வேற வில்லங்கமாவே பேசிட்டு. ஆமா, நீ வில்லங்கமா பேசுறத ஏன்டி இப்படி பேசுறேன்னு நான் கேக்குறது உனக்கு வில்லங்கமா தான் தெரியும். சரி இருவே, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. எங்க போனா இந்த உலகத்திலே இல்லாத என் மருமக? அம்மா, உன் மருமக இப்பதாம ஏதோ சாமான் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போனா. நான் ஒருத்தி இருக்கிறத அவ கண்ணுல படலையாக்கும். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு அவனுக்கு தோணலையா? அம்மா, நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த, உன்னை எதுக்கு எழுப்பணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா, அது தப்பா? நேத்திக்கு இப்படிதான் சொல்லிட்டு போனா. அப்படி என்னதான் கடையில போய் வாங்குறாளாக்கும். எனக்கு என்னமோ அவ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அருமை பெத்த அக்கா தங்கச்சிகளை பார்க்க போறான்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே 2 பேரும் மெட்ராஸ்ல தான் இருக்காளுங்க. 10 குறைக்கு மூத்தவ வேற விஜய் வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. அதான் இவ கடை கண்ணிக்குன்னு கிளம்பி போய் அவங்களோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா போல இருக்கு. என்ன ராசம் இஷ்டத்துக்கு பேசுறியே? உன் மருமக இப்ப வந்துருவா, அவளை நேரையே கேட்டுருவோம், அவ எங்க போறேன்னு சொல்லிடுவா. வரட்டும். எங்கடி அம்மா தினம் கடைக்கு போறேன்னு எங்க போறேன்னு கேட்கதான் போறேன். அம்மாடி, என்னடா நீ எல்லாத்தையும் கொட்டி விட்டிய? யாரா வாங்கி கொடுப்பா? கொப்பரா வாங்கி கொடுப்பான், கிறுக்கு போய்ல. ஐயோ, எல்லாத்தையும் கொட்டி விட்டானம்மா. பொறுத்துக்க நிர்மலா, இப்ப ஆஸ்பத்திரி வந்துருமா. எங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எனக்கு வலிக்குது. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, இந்த வலிய கொஞ்சம் தாங்கிக்கோ. இதோ இப்ப ஆஸ்பத்திரி வந்துரும், பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, இந்த
வலிய கொஞ்சம் தாங்கிக்கோ. இதோ இப்ப ஆஸ்பத்திரி வந்துரும். பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. எங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. ஒரு நிமிஷம். அண்ணே, ஒரு உதவி பண்ணுங்க. சொல்லுமா. தங்கச்சிக்கு இடுப்பு வலி வந்துருச்சுன்னு என் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிடுங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறேன். சொல்லணும். ஆமா. எந்த ஹாஸ்பிடல்மா? சிட்டி ஆஸ்பத்திரி. அவருக்கு தெரியும், நீங்க சொல்லிடுங்க. நான் போயிட்டு சரி, போயிட்டு வா. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எங்கம்மா சரோ? உன் பொண்டாட்டியா? ஏம்மா கோமா இருக்கீங்களா? பின்ன உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இன்னும் வர காணோம். எங்க போனா? ஐயா சரோ தானே, ஏதோ சில சாமான் வாங்கணும்னு சொன்னா கடைக்கு போனா, இப்ப வந்துருவா. என் அறிவு கட்ட கிழவி, அவ கடைக்கு போயிருந்த நேரத்துக்கு நேரம் 10 கடை வாங்கியிருக்கலாம். அவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, இன்னும் காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேய் மாணிக்கம், உன் பொண்டாட்டி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தினம் அவ அக்கா தங்கச்சிகளோட போய் கொஞ்சம் கொலாவிட்டு வராடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. நம்ம நிர்மலா என்னடான்னா, நாம கூப்பிட்டா கூட வர முடியாத நிலைமையில வீட்டுக்குள்ளே கிடக்குறா. அவ மாமனார் என்னன்னா வெளியவே விட மாட்டேங்கிறான். இவன் என்னடான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காடா. ரவுண்டு இல்லம்மா, அவ அப்படி போகணும்னா என்கிட்ட சொல்லாம எல்லாம் போக மாட்டா. ஆமா, உன் பொண்டாட்டியே நீதாண்டா மெச்சுக்கணும். ஏன்டா இப்படி புரியாமலே பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும்டா, இப்பெல்லாம் அவன் நம்மள கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாதுடா. ஏன் தெரியுமா? அவ அப்பா வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு வந்தால, அந்த தெனாவிட்டுடா அவளுக்கு. அதனாலதான் என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினவங்க தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாம கொள்ளாம போறது வரதுமா இருக்காடா. மணிகனே வாங்க. என்ன விஷயம்? நான் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்காரம்மா என்ன பார்த்தாங்க. அவங்க தங்கச்சிக்கு பிரசவ வலின்னு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்களை உடனே சிட்டி ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்கண்ணே. சரி சரி வரண்ணே. பாத்தியாடா, என்னமோ உன் பொண்டாட்டிய பத்தி பெருசா சொன்ன. இப்ப நான் சொன்ன சரியா போச்சா? எப்பவுமே நான் ஒரு யூகம் பண்ணா அது கரெக்டா தாண்டா இருக்கும், தெரிஞ்சுக்கோ. ஏன் கிழவி, பாத்தியா இந்த சங்கதிய? தங்கச்சிக்கு இடுப்பு வலியா, இவ கூட போயிருக்காளாம். ஏன் அவ புருஷன் எங்க போயிட்டா? ஏண்டா இவளுக்கு எதுக்குடா இந்த நாட்டாமே எல்லாம்? ராசம் புள்ளத்தாச்சி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சரோ மட்டும் தனியா ஆஸ்பத்திரியில போய் அவசப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாய முடி கிழவி. ஏய், என்னடா கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? யாருக்குமா பிரசவ வலி? அதான் வந்தவங்க கிட்ட அவ தெளிவா சொல்லி விட்டுருக்கால, தங்கச்சிக்கு இடுப்பு வலின்னு. உன்னை வேற வர சொல்லிருக்காளாம். போப்பா, போய் குழந்தையாளுக்கு பிரசவத்துக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு. அம்மா பின்ன என்னடா, நம்ம கிட்ட கொஞ்சமாவது மதிப்பும் பயமும் இருக்கா? நம்மள கேட்காம இவ்வளவு காரியம் பண்ணிருக்காளே, என்ன தைரியம் அவளுக்கு? ஒரு போனாவது பண்ணக்கூடாது? அத கூட விடு, நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேங்கிற அக்கறை கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கா? இருந்திருந்தா இப்படி விட்டுட்டு போவாளா? இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்கணும்டா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ நிர்மலா. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நீ ஒரு அழகான குழந்தை, எந்த சிரமமும் இல்லாம பெத்தெடுக்க போற. பயப்படாத நிர்மலா. ஒண்ணும் இல்லம்மா.
பயப்படாத. மேடம் இங்க மேடம் இங்க வாங்க. பேர் என்ன? நிர்மலா. வயசு 24. இந்தாங்க பணத்தை கவுண்டர்ல கட்டிடுங்க. இங்க ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. ஹலோ. எங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வர சொல்லியிருந்தேன்ல, இன்னும் கிளம்பாம இருக்கீங்க. நான் ஒருத்தியே இங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய், உன்னை யார் அங்க போக சொன்னது? யார் உன்னை வீட்டுல சொல்லாம கண்ட இடத்துக்கு போக சொன்னது? என்னங்க இது? நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னடி பொல்லாத நிலைமை? உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்வியா? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணுமா? யார பாக்க போனியோ இனிமே அங்கே இருந்துக்க. இங்க வர ஒண்ணும் தேவையில்ல.